பிடிக்கல பிடிக்கலடா. ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா ரணகலம் ஆயிருக்கும். போட்டு 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 மாப்ள வணக்கம்டா மாப்ள. தேனில இருந்து வரான் பாரு வேட்டக்காரன். ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி ஆண்டி பாரு. ஐயோ ஆண்டி. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த மாநாட்டினுடைய நுழைவு வாயில்ல ஒரு பதாகை நேற்று இரவு வைக்கப்பட்டது. அந்த பதாகையில விஜய் அவர்கள் இப்படி கையை ரெண்டா பொளந்துட்டு நிக்கிறாப்ல. நக்கல்யா அவனுக்கு. இந்த பக்கம் பார்த்தா அண்ணா, இந்த பக்கம் பார்த்தா எம்ஜிஆர் நிக்கிறாரு. அதிமுக திமுக ரெண்டையும் எதிர்ப்பதாக சொல்லிட்டு திமுகவோட தலைவரையும் அதிமுகவோட தலைவரையும் கொண்டு வந்து பதாகையை வச்சுட்டு திமுகவையும் அதிமுகவையும் எதுக்க போறதான். இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. சரி, அதிமுக திமுக தலைவர்களை நீ ஏற்றுக்கிட்டு எதுக்காக அதிமுக திமுக எதிர்க்கணும்? அந்த தலைவரை ஏத்துக்குவேன், அந்த கட்சியை ஏத்துக்க மாட்டேன் சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இப்ப என்ன பிரச்சனைனா, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பதாகையில போட்டா திமுக காரனும் அதிமுக காரனும் ஓட்டு போட்டுருவான்னு சொல்லி அந்த ஆந்திரால இருந்து வந்த இந்த ஜான் சொல்லியிருக்காப்ல. இன்னும் எம்ஜிஆர் சாகல்னு நம்பக்கூடிய ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தேனி, கம்பம், போடி பக்கம்லாம் என்னாச்சு? யார் சொன்னீங்க? அடே எம்ஜிஆர் செத்துட்டாரா? ஆமாங்க செத்துட்டாருங்க. ஐயோ எம்ஜிஆர் செத்துட்டாருங்க. அதெல்லாம் எம்ஜிஆர் சாகலன்னு நம்பக்கூடிய கிளவிகள் இருந்தது 2000ல், 1995ல். இன்னும் அந்த கதையை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் செத்துட்டாரா? நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காரா? எம்ஜிஆர் தான் ஆசீர்வாதம் பண்ணி என்ன இந்த ஊருக்கு போயிட்டு வர சொன்னாருங்க. நீ நல்லா இருப்படா ராசா. சரி, இந்த மாநாட்டு திரள்ல எம்ஜிஆரையும் அண்ணாவையும் போடுறீங்களே, ஏன் போன மாநாட்டு திரள்ல போடல? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? போன மாநாட்டில் வைக்காம இந்த மாநாட்டில் வைக்க வேண்டிய தேவைன்னு இருக்கு. அப்ப என்னன்னா ஓட்டு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏன் கொள்கையற்ற கூமுட்டைன்னு விமர்சனம் பண்ணணும்னு தெரியுதா? கொள்கையற்ற கூமுட்டை இருக்க போய் தான் யாரை வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அண்ணா எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் விஜயகாந்தையும் போட்டாங்க. யார் யார் செத்தாங்க எல்லாத்தையும் ஏத்துறா. அந்த வைரத்தை தான் இழந்துட்டோம், இந்த தங்கத்தை இழக்க மாட்டோம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். இவங்க நம்ம விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்து ஓட்டு போட்ட மாதிரி விஜயகாந்த் உயிரோடு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு வார்த்தை கூட விஜயகாந்துக்கு ஆதரவாக இதுவும் பேசல. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க கையில காலில் வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? விஜயகாந்த் ஒரு அண்ணனா நினைச்சிருந்தா, விஜயகாந்தால நான் வளர்க்கப்பட்டேன், விஜயகாந்த் என்னோட படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணி தான் நான் வளர்ந்தேன் அப்படிங்கிற நன்றிக்கடன் இருந்திருந்தா, விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த போதோ இல்லை கடைசி காலகட்டத்திலையோ அவருக்கு ஆதரவு பண்ணிருக்கலாம். இல்லை போன தேர்தலில் அவர் மகன் சண்முகம் பண்ணியிருக்கும், மறைமுகமாக கூட ஆதரவு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணல. இறந்த பிறகு அவருக்குன்னு ஒரு ரசிகர் இருக்குல்ல, அதை அப்படி விஜயகாந்த் ரசிகர் கொஞ்சம் இருக்கான், டிஸ்டர்ப் ஆகி போயிருக்கிறான், எங்கே போடுன்னு தெரியாமல் இருக்கிறான். அவன் ஓட்டை கவர் பண்ணும். 4 பதாகை வச்சு விடு, அது அஃபிஷியலாக வச்சா தப்பாயிடும். அன்அஃபிஷியலாக வச்சு விடு, கட்சிக்கார பொறுப்பு பேரை போட்டு வச்சு விடு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ரசிகர் ஓட்டு, அண்ணாவோட ரசிகர்களுடைய ஃபாலோவர்ஸ் ஓட்டு, அதையும் வாங்கணும். அதுக்கு 2 பதாகை போடு. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் சத்தியமா விஜய் இந்த மாநாட்டு தெருல கருணாநிதி படத்தை வைப்பாரு. ஏன்னா கருணாநிதி உயிரோடு இருக்கும் போதே செலவைக்கணும்னு சொன்ன ஒரே ஒரு தற்கொலை இந்த விஜய் தான். கலைஞர் அவர்களுக்கு ஒரு செலவு வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. ஜெயலலிதா அவர்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இப்படி எம்ஜிஆர் படத்தை விஜய் பயன்படுத்தி இருப்பாருன்னு கேக்குறாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருந்தா விஜய் கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. இப்படி போய் நின்றுப்பாப்ல, அம்மா அப்படின்னு. கலைஞர் ஜெயலலிதா இருந்தா சத்தியமா அரசியலா அதுக்கு ஏங்க நம்ம ஓட்டு போறது என் உரிமை, நான் ஒரு அணிலா இருந்து பாடுபடுவோமா கடைசி வரைக்கும் அப்படின்னு பம்மிடுவாப்ல.
இன்னொரு நெருக்கடியை தமிழ்நாடு அரசு நேரடியாகவே மாவட்ட ஆட்சியர் மூலமாக தாவேக்கா கொடுத்துருக்குது. அதுதான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தா மாநாட்டு திடலை சுற்றி இருக்கக்கூடிய 12 டாஸ்மாக முடித்தாங்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. A few moments later. என்னப்பா இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையா? பூஜை சாமான் எங்கடா? என்னப்பா நீ கீழே பாக்குறதே இல்லையா? அங்க பாரு. மாநாடு நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் தொண்டர்கள் காலையிலேயே மது அருந்திக் கொண்டிருப்பதாகவும் மற்றொரு செய்தி வெளியாக இருக்கிறது. இது எப்படி எல்லாம் ரெடியா மேல கால கீழே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மேல யார பாத்துக்கிட்டு இங்க இருக்கின்ற தாவேக்கா நிர்வாகிகள் காலை முதலே இருந்து ஒரு கட்டிடத்திற்கு பின் சட்டவிரோதமாக மது அருந்துவது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்புறம் உனக்கு பேசிருக்க பாட்டில் எடுத்து மண்டையில போடுற. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம பயடா கொஞ்சம். தாவேக்கா மாநாட்டிற்காக வந்த தொண்டர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றிருக்கிறார்கள். சாமி தரிசனம் செய்ய சென்றபோது அங்க பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த தொண்டர்களுடைய பைய சோதனை செய்யும் போது அதே மதுபாட்டில் இருந்தது. அந்த மதுபாட்டிலை காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த மதுபாட்டிலோடு ஒருவர் திரும்பி செல்லும் பொழுது அந்த மதுபாட்டில கோவில் வாசலிலே முன்பு தவறி கீழே விழுந்திருக்கிறது. இதனால அங்கு இருக்கக்கூடிய அந்த சிதறி கிடந்த மதுபாட்டில்களை தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்து வருகிறார்கள். சாம்பார் ஆப் எனக்கு. இரவு முதலே காத்திருக்கும் தொண்டர்கள் குடிநீர் தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து கழிவறையில் பயன்படுத்தி வருகின்றனர். சார் வடகரியாலும் போலாகுது. பெரும்பாலான ஆண்கள் மகளிருக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவறையிலும் விடாமல் பயன்படுத்தியிருக்கிறார்கள். என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிவா, அணில் குஞ்சு அது பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா. போப்பா போய் கடை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே ஊருக்க வராது. அணிலே இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.